4 ஆனியன் சமோசா, 4 உப்பிட்டு, 4 டீ. டியர் விஜய் டிவி, இன்றைக்கி நடந்த எபிசோடில் நான் தூங்காமல் பார்த்ததுக்கு இதுக்குண்டான செலவை விஜய் டிவிகிட்ட கேட்டால் கொடுக்க போகிறாங்க. அது கூட பரவாயில்ல. அவங்க நடத்துகிற ஒரு ஆக்டிவிட்டியில் ஒன்று தமிழில் போர்டு வை, அதான் ப்ளக்கார்டை சொல்கிறேன், இல்லைனா இங்கிலீஷில் வை. இந்த இப்போ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், இதை படிக்கிறதுக்குள்ளே வந்து விடிஞ்சிடும். இதை ஒரு பசில் மாதிரி போட்டு இது ஒரு ஆக்டிவிட்டி நடத்துறது, இது எப்படி படிக்க முடியும் சொல்லுங்கள்? அடுத்தது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வெக்கே மோனிஷா வந்து பயங்கரமான ஆளாக இருக்குது. வெக்கேவை அடித்து குழிபறித்து தோண்டி மேலே காங்கிரீட் ஊற்றுரும் போல தெரியுது. அந்த அளவுக்கு வெக்கே வந்து மோனிஷா வந்து கேவலப்படுத்துகிறாங்க. வந்தவொடனே பாயை போட்டுடுறான், இடம் பிடிச்சிடுறான், பயங்கரமாக ஜொல்லடிக்கிறான், கடையில் போடுறான்னு சொல்லி. இந்த அவமானம் உனக்கு தேவையா வைக்க? மோனிஷா வந்து என்ன பண்ணுறாங்கன்றது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அடுத்தாப்போல் வந்து சிந்துரி, அவங்க வந்து டேட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து லவ் பண்ணுறதுக்கோ வரலைங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை டைரக்டருக்கு க்ளோஸாக இருப்பாங்களோ, வெளியே அனுப்பாமல் எலிமினேட் பண்ணாமல் உட்கார வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் டிசைனாக வந்துட்டு கதை விடுறாங்க. அப்புறம் ஆனியன் சமோசா செலவாக தானே ஆகும் நமக்கு. அதுக்கப்புறம் வெக்கே வெறுப்பேற்றுறேன் அப்படின்ற மாதிரி பிரியங்கா எங்கே அடித்தா இங்கே வலிக்கும், இங்கே அடித்தா அங்கே வலிக்குமா, அதெல்லாம் புரியாமல் வெக்கையை கடுப்படிக்கிற பிரியங்கா தெளிவாகவே இன்றைக்கி இந்த எபிசோடு ஏதோ 2-3 இஷ்யூஸ் இருக்கிறதுனால எபிசோடு பார்க்க முடிஞ்சதுங்க. எடுத்தவுடனே முதல்ல வந்து நமக்கு வந்து டேட்டிங் வந்து ஆரம்பிக்குது. இந்த டேட்டிங்கில் தினேஷ் அண்டு வீணா ஃபஸ்ட்டு டேட்டிங்கு. அதில் வந்து சொல்கிறப்போ வீணா தான் அதிகமாக பேசுகிறாங்க, தினேஷ் மண்டே ஆட்டுறாங்க. இது டேட்டிங் மட்டும் இல்லை, ஒரு பெயிண்டிங்கிறது தெளிவாக புரியுது. வீணா சொல்கிறாங்க நமக்குள்ளே வந்த சண்டைன்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ கேம் டு நோ தட் திஸ் கை இஸ் வெரி சீரியஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதை வெளியே போய் கண்டினியூ பண்ணுவான் அப்படின்றது வந்துட்டு அவன் வந்து சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐ நீட் சம் டைம் டு திங்க் அபவுட் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புன்ற மாதிரி தினேஷ் ஒரு பிட்டை போடுறாரு. தினேஷ் போடுற பிட்டை அவருக்கே திருப்பி போடுறாங்க வீணா. இதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நடக்கிறது வந்துட்டு தேஜாஸ் அண்டு நேகா. இதில் வந்துட்டு தேஜா சொல்கிறாரு என்ன மேரேஜ் பண்ணுறது கஷ்டன்றாரு. சண்டை போடுறது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, எக்ஸ்பிளேஷன் சரியாக கொடுக்கலன்ற மாதிரி இவங்க கத்துறாங்க. நேகா கிட்ட தேஜாஸ் கேட்குறாரு, ரியல் வேர்ல்டில் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம், வெளியே என்ன ட்ரஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. நேகா தெளிவாக சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது ஒரு வாசகம் இல்லைங்க, திருவாசகம். இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கிளியராக இங்கே வந்து பல்பு வந்து நேகா கொடுக்குறாங்கன்றது தெரியாமல் தேஜாஸ் வந்து பயங்கரமாக வந்து சிரித்து அதை வந்து மழுப்ப பார்க்குறாரு. நேகா வந்துட்டு வெளியே போய் கண்டினியூ பண்ணுற மாதிரி தெரியுதான்றதை வந்து நமக்கு வந்து புரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதுக்கு அடுத்த டேட்டிங்கில் வந்து பிரேவும் சிந்துரியும். நம்ம ஏற்கனவே சிந்துரியை பற்றி சொல்லிட்டோம். சிந்துரி வந்து உட்காந்து ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு போக வந்திருக்க மாதிரி தெரியுது. ஸோ அவங்க வந்து பிரேவை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. போகிறப்போ வந்து பிரேவா தெளிவாக சொல்கிறாரு, உங்களை பார்க்குறதுக்கு வந்து யூ ஆர் வெரி டீப் அண்ட் இன்டென்ஸான ஆள் மாதிரி இருக்கிறீங்க. இது வரைக்கும் நம்ம பேசுனது கிரிஞ்சா க்யூட்டான்னு கேட்குறப்போ வந்துட்டு சிந்துரி வந்து க்யூட்டுன்றாங்க. பிரேவோ தெளிவாக சொல்லிடுறாரு கிரிஞ்சுன்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டிவிட்டியில் பேசுகிறப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து போஸ்டிங் செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாவில் போகிறது கிரிஞ்சா இல்லை க்யூட்டான்னு கேட்குறப்போ வந்து 2 பேருமே அதுக்கு வந்து கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பிரியங்கா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுக்குறாங்க. ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனாலயா. டேட்டிங்லாம் முடிஞ்சு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நேகா செம்ம காண்டா வெறுப்பாக இருக்கிறாங்க. யூ ஆர் வந்து புட்டிங் யுவர் தாட்ஸ் டு மீ, யூ ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் அப்படின்னு கத்துறாங்க. ஒரே கன்ஃபியூஷன், ஒரே தேக்கமாக இருக்குது, நமக்குள்ள பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்லன்னு கத்துறாங்க. நம்ம கும்பகோணம் கில்மார்க் இதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். நல்லா நைஸாக பக்கத்தில் உட்கார்றாரு, பக்கத்தில் படுக்கிறாரு, தலையை தடவுறாரு. ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் அவருக்கு கை வந்து கலையாச்சே. டக்குன்னு அப்படியே முன்னால் குனிஞ்சு ஒரு கணத்தில் ஓங்கி ஒரு கிஸ்ஸை பச்சாக்குன்னு அடிக்கிறாரு. அடித்தவொன்னே அங்கே வந்து நேகா மெல்ட்டாக மாறிடுறாங்க. அவ்வளோதாங்க மேட்ரு.
இன்னொரு பக்கம் பக்கா ஆக்ட் கொடுக்குற ஆளான மோனிஷாவும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரேவும் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்ப வந்து பிரேவா சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் சிந்துரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் யாரை சொல்கிறாருன்னா வெக்கையை தான் சொல்கிறாரு. சொல்கிறப்போ வந்து மோனிஷா சொல்கிறாங்க, பிரியங்கா வெக்கே வந்து செட் ஆகிடுச்சு, அதனால் பிரியங்காவில் வர முடியாது, பிடிச்சவங்க ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு பெரிய மனசு பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பிரியங்கா வந்துட்டு தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டிங்லாம் எனக்கு நர்வஸாக இருந்தது, நல்லா போகலை, அவனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பிரேவா சொல்கிறாரு, பையன் பயங்கரமாக எஃபோர்ட் போடுறான் போல தெரியுதே அப்படின்னு கேட்குறப்போ வந்து மோனிஷா தெளிவாக ஒரு ஆப்படிக்கிறாங்க வெக்கேவை. அவனுக்கு வேறு பொழைப்போ கிடையாது, காலையில் வந்தவொடனே பாயை போட்டு பிரியங்காக்கிட்ட வந்துட்டு பயங்கரமாக வலிகிறான், ஜொல்லடிக்கிறான் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் பேசுகிறாங்க. இந்த அவமானத்தை தான் நம்ம சொன்னோம், வெக்கைக்கு தேவைதானா? இப்போ ஸ்ருதிகா வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு பசில் சால்வ் பண்ணக்கூடியது, அதுக்கு பேர் ரிடில் டாஸ்க்னு ஒன்று கொடுக்குறாங்க. 2 கப்புள்ஸாக வரணும், காலில் பேண்டு கட்டிடுவாங்க, நடுவில் ஹேர்டில்ஸ் மாதிரி கயிறு கட்டியிருப்பாங்க, தாண்டி தாண்டி போகணும். போகிற இடங்களில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இங்கிலீஷும் கிடையாது தமிழும் கிடையாது, கலந்து அடித்த ஒரு லாங்குவேஜில் வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க பதில் சொன்னாங்கன்னா அங்கே ஒரு சின்ன வந்து ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருக்கும், பசில் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிட்டு, அந்த பிட்டை எடுத்துகிட்டு கடைசியாக கொண்டு போய் சேர்க்கணும். அது பார்த்தா ஒரு சின்ன ஆர்ட் வரும், அதுக்கப்புறம் மேலே ஒரு பெரிய ஆர்ட் வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல கப்பல் வர்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நேகாவும் தேஜாவும் பீனாவும் தினேஷும், இதில் 2 பேருமே வந்து ஆர்ட் ஷேப்பை உருவாக்கிடுறாங்க. அடுத்து வர்றது ஆபித் அண்ட் நிவேதா அண்ட் ரெக்ஸ் அண்டு நம்ம மோனிஷா, 2 பேருமே சரியாக அது பண்ணலை. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரியங்கா பிரேவாவிலையும் வெக்கேவும் வந்து உங்களுக்கு சிந்துரி வராங்க. இதில் வந்து பிரியங்கா வந்து பிரேவா வந்து ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. இதில் ஒரு கேள்வி வந்து விளையாட்டுக்கு சொல்கிறேன், ஒரு கார்னர்லேருந்து வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது எதுன்னு கேட்குறது வந்து அதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டாம்புன்னு பதில் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு பசில் வந்து வச்சு விளையாடுறதுன்றது வந்துட்டு ஓகே தான், பட் அதை தமிழில் எழுதியிருந்தால் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், பார்க்குற ஜனங்களுக்கு நல்லா கம்யூனிகேட் ஆகிருக்குன்றது தான் விஜய் டிவிக்கு நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா வந்துட்டு கூப்பிட்டு சொல்கிறப்ப வந்துட்டு பிரியங்கா தெளிவாக ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த கேமில் வந்து நான் வேணும்ட்டு தான் வெக்கே சூஸ் பண்ணல, வெக்கே வெறுப்பேற்றுனதில் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்ததுன்றது வந்து ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு மாதிரியான பிரியங்கா பண்ணுறது வந்து ஒரு சாடிஸ்ட் லவ், வைலண்ட் லவ் மாதிரி நமக்கு தெரியுதுங்க.